ஹோம்மேட் பீஸா சாப்பிடணும் போல் இருக்குது. பட் எங்கள் ஊரில் பீஸா பேஸ் கிடைக்காதுன்றவங்களுக்கு இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 4 பிரெட் சைஸ் எடுத்துக்கலாம். ஓரமாகலாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மேலே கொஞ்சம் பீஸா சாஸ் இல்லைன்னா நார்மல் டொமேட்டோ சாஸ்லேயே கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியும் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்துடும். அதை போட்டுட்டு கொஞ்சமாக மேலே சீஸ் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே ஒரு 4 பிரெட் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அது மேலே சீஸு, அப்புறம் தக்காளி, வெங்காயம், குடமிளகா, கார்ன், எது வேணால் மஷ்ரூம் எது உங்கள் வீட்டில் இருக்கோ அதை இந்த மாதிரி குட்டி குட்டி அங்கங்கே போட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நிறைய சீஸ் போடுங்க. மோசரெல்லா சீஸ் வாங்கிக்கோங்க, அது கரெக்டாக வரும், சீஸியாக வரும். அதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோலாம் தூவிட்டு ஓவனில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்தால் போதில்லை. தோசை தவாலே நல்லா மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா சீஸியாக அந்த மாதிரி ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு, ட்ரை பண்ணி பாருங்கள். சீஸியான பீஸா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.